ஃப்ரெண்ட்ஸ், கமகம வாசனையுடன் பூண்டு தொக்கு அருமையாக ரெடி. நம் சுவையான பூண்டு தொக்கு செய்வதற்கு இந்த அளவு புளியை அரை மணி நேரம் ஊற வைத்து எடுத்து விடலாம். நம் பூண்டு தொக்கு செய்வதற்கு இந்த அளவு பூண்டை உரித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பூண்டு தோலை நீக்கிய பின் தொக்கு செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் உரித்து வைத்திருக்கும் பூண்டில் சிறிதளவு எடுத்து மிக்சியில் அரைத்து எடுத்து விடலாம். ஒரு கைப்பிடி அளவு பூண்டை நாம் அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பூண்டை இந்த அளவு அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஊற வைத்த புளியை கொட்டை நீக்கி இப்படி திக்காக கரைத்து எடுத்து விடலாம். இப்படி கரைத்து சேர்த்தால் தான் பூண்டு தொக்கு சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பூண்டு தொக்கில் சேர்ப்பதற்கு இந்த அளவு பொடித்த வெல்லம் எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பூண்டு தொக்கு செய்வதற்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி விடலாம். நாம் நல்லெண்ணெய் ஊற்றி செய்தால்தான் சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு அதிக எண்ணெய் சேர்த்தால்தான் நாம் தொக்கு 1 மாதம் வரை வைத்து சாப்பிட அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காயவும் கடுகு சேர்த்து விடலாம். கடுகு பொரியவும் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து விடலாம். பெருங்காயத்தூள் சிறிது சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அனைத்தும் பொரியவும் பூண்டை சேர்த்து விடலாம். பூண்டு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிடம் நாம் நன்றாக வதக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு 5 நிமிடம் வதங்கிய பின் நாம் அரைத்த பூண்டு விழுதை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு இந்த அளவு லைட் ப்ரௌன் கலர் ஆனவுடன் அரைத்த பூண்டு விழுதை சேர்த்து விடலாம். நாம் அரைத்த விழுதை சேர்ப்பதால் பூண்டு தொக்கு மிக மணமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பூண்டு விழுது சேர்த்து 1 நிமிடம் வதக்கிய பின் நாம் புளி பேஸ்ட்டை சேர்த்து விடலாம். புளியை இப்படி கெட்டியாக கரைத்து சேர்த்தோம் என்றால் அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமயம் நாம் பூண்டு தொக்கிற்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து விடலாம். நாம் மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிடம் வதக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் 5 நிமிடம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிடம் பூண்டு நன்றாக வதங்கி வந்துவிட்டு இந்த அளவு எண்ணெய் பிரிந்து வரவும் நாம் மசாலாக்களை சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் தனி வத்தல் பொடி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் மசால் பொடி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிடம் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். மசாலா இந்த அளவு நன்றாக மிக்ஸ் ஆகவும் 1/4 கப் பொடித்த வெல்லம் சேர்த்து விடலாம். நாம் வெல்லம் சேர்ப்பதால் தொக்கு மிக சுவையாக இருக்கும். இந்த அளவு சரியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் இந்த அளவு நன்றாக கரைந்து வரவும் 2 ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து விடலாம். நாம் எலுமிச்சை சாறு சேர்ப்பதால் மிக சுவையாக இருக்கும். நாம் லெமன் ஜூஸ் சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் செய்து அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கமகம வாசனையுடன் பூண்டு தொக்கு அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான பூண்டு தொக்கை நாம் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் செய்து வைத்தோம் என்றால் 1 மாதம் வரை அருமையாக இருக்கும். நாம் இட்லி, தோசை, சாதத்துடன் சாப்பிடும்போது மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தயிர் சாதத்திற்கு சைட் டிஷ்ஷாக இந்த பூண்டு தொக்கை வைத்து சாப்பிட்டாலும் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இந்த பூண்டு தொக்கை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.